இதுக்கு பின்னால வந்து ஒரு பயாஸ்டு வியூஸ் தான் இருக்குங்க. ஒரு நடுநிலையான பார்வைனா, இவ்வளவு நாளா அவர் காத்துட்டு இருந்ததே தப்பு. பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாரி இப்போவாது பண்ணாரே அப்படின்னு. அதே போல இந்த காயமடைந்த 105 பேர் குடும்பம், அதே போல இந்த 41 பேர்ல 37 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 4 பேருக்கு என்ன மிரட்டலோ என்ன ஆச்சு, கல்யாண மண்டபத்தை மிரட்டின மாதிரி மிரட்டினாங்களா, அச்சுறுத்தலா, கடத்திட்டாங்களா, என்ன வேணா நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்துங்க திமுக ஆட்சியில எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் வேண்டுமானாலும் என்ன வேணா ஆகலாம். அப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியின் அரசியல் தலைவர் அவர் ஒரு இரங்கல் நிகழ்ச்சி நடத்த மண்டபம் எடுக்க முடியல கரூர்லன்னா, அது அவருக்கு அவமானமா பார்க்கல, தமிழ்நாட்டுக்கே அவமானம்.